நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே, கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே, மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே, தீமைகளை அகற்றி விட்டீரே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்களை பார்ப்பதில் மிகுந்த சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நம்புகிறேன். கடந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவனுடைய வார்த்தையை கேட்பது மிகுந்த ஆசீர்வாதம். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டுடைய வார்த்தை கேட்பதினால் நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுகிறதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தையின் பிழைப்பை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டுடைய வார்த்தையை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாம் கேட்கப் போகிறோம். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 53ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படட்டும். நாம் வாசித்த அருமையான வேத பகுதியில் இப்படியா நாம் வாசிக்கிறோம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற காரியம் தேவனை தேடும் உணர்வு அப்படிங்கிற காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். வாசித்த வேத பகுதியிலே தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பார்க்கிறார் என்ற காரியத்தை நாம் வாசித்தோம். நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வு உண்டா அப்படிங்கிறத நாம் சிந்திக்கணும். கடவுளை தேடுகிற உணர்வு உண்டா அப்படிங்கிறத சிந்திக்கணும். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு ஒரு கூட்டத்தார் தேவன் இல்லையே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். இன்னும் ஒரு சிலர் தேவனை தேடுகிற உணர்வில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் இருக்கிறார் என்ற காரியம் தெரிந்தும் அவரை தேடக்கூடிய உணர்வில்லாத சூழ்நிலையில் வாழ்கிறவர்கள் அநேகர். இந்த வார்த்தையை கேட்குறவங்க வாழ்க்கையில் நீங்கள் உங்களை கேட்டு பாருங்கள், தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ளே இருக்கிறதா? உணர்வு அப்படி என்றால் ஏதோ ஒரு தேவைக்காக அல்ல, ஏதோ ஒரு காரியத்துக்காக கடவுளை தேடுவது அல்ல. எப்பொழுதுமே தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். நாம் வாழ்கிற உலகம் ஒரு கடினமான உலகம். நாம் எதிர்பார்க்கிற வண்ணமாக இந்த உலகத்தில் எதுவும் நடப்பதில்லை. ஆனால் நம்மை உண்டாக்கினவரை தேடுகிற அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது இந்த உலகத்தில் நாம் எப்படி ஜீவனம் பண்ண வேண்டுமோ, எப்படி வாழ வேண்டுமோ அதற்குரிய சகல வசதிகளையும் சகல சௌரியங்களையும் அவர் ஏற்படுத்தி கொடுக்கிறவராக இருக்கிறார். கவனிங்க. அப்போ தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வேண்டும். தேவனை தேடுகிற உணர்வு ஒரு மனிதனுக்கு கட்டாயம் அவசியமாக இருக்கிறது. எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் வைத்திருக்கிற ஒரு மனிதனுக்குள் நிச்சயமாக கடவுளை தேடவோ கடவுளை தேடக்கூடிய வாய்ப்பையோ அவன் கட்டாயமாக பெரும்பாலும் தேடுவது கிடையாது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள் இருப்பது கிடையாது ஒரு கூட்டத்தார். இன்னும் ஒரு கூட்டத்தார் இருக்கிறாங்க. பலவிதமான தேவையின் மத்தியில், பலவிதமான குறைவின் மத்தியில், பலவிதமான பிரச்சனையின் மத்தியில் இருக்கிறவர்கள். தேவன் ஒருவர் இருந்தால் எனக்கு உதவி செய்திருப்பார், என் குறைவை மாற்றியிருப்பார், என் பிரச்சனையை தீர்த்திருப்பார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு தேவனை தேடுகிற உணர்வற்றவர்களாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நல்லா கவனிக்கணும். தேவனை தேடுகிற உணர்வு இரு கூட்டத்தாருக்கும் அவசியமான ஒன்று. இருவருக்குமே உணர்வு கட்டாயம் வேண்டும். உலக பிரகாரமாய் நமக்கு மற்ற எல்லா காரியங்களிலும் உணர்வு இருக்கிறது. ஆனால் அவைகளெல்லாம் நமக்கு சாத்தியமானவைகளா உபயோகமானவைகளா அப்படின்னு நம்ம ஆராய்ந்து பார்த்தா பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சாத்தியம் இல்லாதவைகளாகவும் பயன் இல்லாதவைகளாகவும் இருக்கிறது. ஆனால் தேவனை தேடுகிற, கடவுளை தேடுகிற, இரட்சகரை தேடுகிற, நம்மை மீட்டெடுத்த தேவனை தேடுகிற உணர்வு
நமக்கு கட்டாயம் இருக்க வேண்டும் என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வு இந்த செய்திக்கு அப்புறம், இந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். சரி, தேவனை தேடுகிற உணர்வு வரணும்னா என்ன செய்யணும்? என்ன செய்தால் தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாக நாம் தொடர்ந்து தேவனை தேடக்கூடியவர்களாக இருப்போம் என்பதை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியில் வேத வசனத்தின் மூலமாக தேவன் நமக்கு வெளிக்காட்டி நம்முடைய வாழ்க்கையில் வழிநடத்த அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். முதலாவதாக, தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னா அதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? முதலாவதாக 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமானால், 2 நாளாகமம் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் அதனுடைய 19, 20, 21 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரான தேவனை தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நேராக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கேற்ற சுத்தாங்கம் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லாருக்கும் மன்னிப்பாராக என்றான். கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். அப்படியே எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாளளவும் மகா ஆனந்தத்தோட ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியரும் தினந்தோறும் கர்த்தருக்கென்று பேரோசையாய் துணிக்கும் கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள். நல்லா கவனிக்கணும், கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது, தேவனை தேடுகிற உணர்வு நமக்குள்ள வரணும்னா நாம் ஒவ்வொருவருக்குள்ள இருக்க வேண்டிய அனுபவம் என்ன? தேவனை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் கூடிய அனுபவம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். பாடுவதினால், ஸ்தோத்திர பலிகளை உச்சரிப்பதினால், அல்லது தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவருக்கு மகிமை செலுத்துவதினால் தேவனை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வாகிய துதிக்கிற அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கா? தேவனுக்கு மகிமை செலுத்தக்கூடிய அனுபவம் இருக்கா? இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கீத வாக்கியங்களால் கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள். இன்னும் கீழே வாசிக்கும் போது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை துதித்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கீத வாக்கியங்களினால், இசை கருவிகளினால் நம்மால் முடிந்த அளவு கர்த்தரை துதிக்கிற அனுபவத்தை நாம கொண்டு வரும்போது, செயல்படுத்தும் போது தேவனை தேடுகிற உணர்வுள்ளவர்களாய் நாம் மாறுகிறோம். இன்னைக்கு பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆராதனை நடக்கிற இடத்துல மட்டும்தான் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் பெரும்பாலும் இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் துதி, ஆராதனை, மகிமை செலுத்துவது அடுத்த வாரம் தான் அது நடக்குது. இடைப்பட்ட நாட்களில் வீடுகளில் அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் இல்லாமல் போய்விட்டது. அப்படி இல்லாமல் போகும்போது என்ன நடக்கிறது? தேவனை துதிக்கிற அனுபவம் இல்லாமல் இருக்கும்போது தேவனை தேடுகிற உணர்வு இல்லாமல் போகிறது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர், துதிக்கு பாத்திரர். சங்கீதக்காரன் சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில் இருக்கும். இன்னைக்கு கர்த்தரை தேடுகிற, தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் நம்முடைய வாய்களில் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகும். நம்முடைய வீடுகளில் கர்த்தரை துதிக்கிற துதி உண்டாகும். நாம் வேலை செய்கிற ஸ்தலத்தில் முதலாவது தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி பிற்பாடு வேலைகளை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை துதிக்கிறவர்களாக இருப்போம். நேரங்களை விரயம் செய்யாதபடி, வீணான காரியங்களுக்கு செலவிடாதபடி தேவனை துதிப்பதில் அதிக முக்கியத்துவம் கொடுப்போம். அப்படி செய்ய செய்ய நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வுடையவர்களாய் நாம் மாறுகிறோம். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறார் என்ற உணர்வு எனக்குள்ளே வரும்பொழுது என்னுடைய நாவு சும்மா இருக்காது, என்னுடைய கரங்கள் அவரை மகிமைப்படுத்தாமல் இருக்காது, என்னுடைய இருதயம் அவரை துதிப்பதற்கு இன்னும் உற்சாகம் கொள்ளும். இந்த வார்த்தை கேட்கிற அன்பான
சகோதரனே, சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் தேவனை துதிக்கிற உணர்வு உங்களுக்குள்ளே வரணும்னு விரும்புகிறார். அதுதான் உங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வை உங்களுக்குள்ளே உண்டாக்குகிறது. நான் துதிக்கும் பொழுது அவர் மகிமைப்படுகிறார் என்ற ஒரு உணர்வு உங்களுக்குள்ளே வரும் பொழுது உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருகிறது. தேவனை தேடுகிற உணர்வு உங்கள் வாழ்க்கையில் வரும்போது அவரோடு கூட கிட்டி சேரக்கூடிய ஒரு அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் உண்டாகிறது. ஆகவே முதலாவது தேவனை தேடுகிற உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு அவரை துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் மகிமைப்படுத்தவும் நாம் பழகும்போது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் உடைகிறது, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கங்கள் மாறுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் அவருக்கும் நமக்கு இருந்த பிரிவினைகள் மாறி ஐக்கியம் உண்டாகிறது. தேவனை துதிக்கும் போது ஆண்டுடைய நாம் மகிமைப்படட்டும். அப்போ முதலாவது தேவனை துதிக்கிற அனுபவம் யாருடைய வாழ்க்கையிலெல்லாம் இருக்கிறதோ, எப்பெல்லாம் நீங்கள் தேவனை துதிக்கிறீர்களோ, மகிமைப்படுத்துகிறீர்களோ, ஸ்தோத்திரிக்கிறீர்களோ, ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறீர்களோ, நன்றிகள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறீர்களோ, அப்பெல்லாம் தேவனை தேடுகிற உணர்வுடையவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். இரண்டாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 125ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உமது அடியேன், நான் உமது அடியேன், உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி, உமது சாட்சிகளை நான் அறியும்படிக்கு என்னை உணர்வுள்ளவனாக்கும் அப்படிங்கிறார். இரண்டாவது, நம்மை உணர்வுள்ளவர்களாய் தேவனை தேடுகிற உணர்வை நமக்குள்ள உண்டாக்கக்கூடிய காரியம் என்ன? சாட்சிகள். உம்முடைய சாட்சிகளை நான் அறியும்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும் சொல்றார். சாட்சிகள் என்றால் உலகத்தில் அநேக சாட்சிகளை கர்த்தர் உண்டாக்கி வச்சிருக்கிறார். சாட்சிகளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியான சாட்சிகளாய் அநேகரை கர்த்தர் இந்த உலகத்தில் அற்புதங்களினால் அடையாளங்களினால் தேவன் மகிமைப்பட்டு கொண்டு இருக்கிறார். நம்ம சாட்சிகள் நிறையா கேட்குறோம். நான் இன்னும் சொல்லுவேன், கர்த்தருடைய நாமம் மகிமைக்காக யோசுவா 24ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே அங்கே நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்களே அந்த சாட்சி அப்படின்னு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிக்கணும், நாம் தான் சாட்சி. நம்மை ஆண்டவர் சாட்சியாக வைத்திருக்கிறார். ஒரு காலத்தில் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் அருவருப்பினாலும் பொல்லாத காரியங்களினாலும் தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த உங்களை என்னையும் மனம் திரும்ப பண்ணினார், மறுரூபத்துக்குள்ளே கொண்டு வந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாய் வைத்திருக்கிறார் என்ற காரியத்தை நாம் எப்பொழுதெல்லாம் சிந்திக்கிறோமோ அப்போ நீங்களும் நானும் சாட்சிகளாக இருக்கிறோம். அந்த சாட்சியினால் தேவனை தேடுகிற உணர்வு நமக்கு வரணும். வேதத்திலே நாம் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் உலகமெங்கும் சாட்சிகளாக இருப்பீர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை கேட்குற நீங்கள் ஒரு வேளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்கள் வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளாதவர்களாய் ஒரு வேளை இருப்பீங்கன்னா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. சபை கூடி வருதலை விட்டு விடாதபடிக்கு கூட்டங்களில் கலந்து கொண்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணையை விரும்பி, பரிசுத்த ஆவியானவரே என்னை நிரப்புங்க, என் ஜீவியத்தில் சாட்சியின் அனுபவத்தை உண்டாக்குங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை சாட்சிகளாய் நிறுத்துவார். சாட்சிகள் ஒரு மனிதனை தேவனை தேடுகிற உணர்வுள்ள அனுபவத்தை உண்டாக்குகிறது. ஒன்றுமில்லாத எனக்கு, தகுதி இல்லாத எனக்கு, அருகதையற்ற எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறாரே என்ற உணர்வு எனக்குள்ள வரும்போது அது சாட்சியாய் என்னை வைத்திருக்கிறது. துன்மார்க்கமாய் வாழ்ந்த என்னை, அசுத்தமாய் வாழ்ந்த என்னை, அருவருப்பாய் வாழ்ந்த என்னை, அப்படிப்பட்ட ஜனங்களுக்கு நடுவில் இருந்த என்னை இன்னைக்கு வேறு விரித்து வைத்திருக்கிறாரே என்று சிந்திக்கும் பொழுது நான் ஒரு சாட்சி. இந்த சாட்சியை எனக்கு தந்தபடினால் நான் தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாய் மாறுகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவே உங்கள் வாழ்க்கையில் இரண்டாவது தேவனை தேடுகிற உணர்வு எப்போ வருகிறது? நாம் சாட்சிகளாய் இருக்கிறோம். சாட்சியே ஒரு மனிதனை தேவனை தேடுகிற உணர்வுள்ளவனாய் கொண்டு வரும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் சாட்சி இல்லை. நீங்கள் வேதத்தில் வாசிப்பீர்களானால் சங்கீதம் 119 157 வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 119ஆம் சங்கீதம் 157 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சிகளை விட்டு விலகேன். என்னை துன்பப்படுத்துகிறவர்களும் என்னை விரோதிக்கிறவர்களும் அநேகர், ஆனாலும் உம்முடைய சாட்சியை விட்டு நான் என்ன செய்யேன்?
விலகேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. துன்பப்படுத்துகிறவர்கள் எழும்பலாம், விரோதிக்கிறவர்கள் அநேகரை எழும்பலாம், ஆனால் அவங்க சாட்சி மட்டும் ஒருபோதும் சேதப்படக்கூடாது, சாட்சியை விட்டு விலகக்கூடாது. தேவன் உங்களை இந்த உலகத்தில் எதற்காக வேறு பிரித்தாரோ, உங்களை எப்படி இந்த உலகத்தில் நிலைநிறுத்த விரும்புகிறாரோ அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் தேவனுக்கு சாட்சி. அந்த சாட்சி உங்களை தொடர்ந்து தேவனை தேடுகிற பாதையில், உணர்வில் உங்களை நடத்தும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார். அதில் 10 குஷ்டரோகிகளுக்கு சுகம் கொடுக்கிறார். ஆனால் ஒரே ஒரு மனிதன் மாத்திரம்தான் திரும்ப வந்து சாட்சியாக தன்னை காட்டிக்கொண்டதை வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கி பலருடைய வாழ்க்கையில் நிறைய நன்மைகளை செஞ்சுருக்கிறார். தீராத வியாதி மாறி இருக்கிறது, பிசாசின் கட்டுகள் மாறி இருக்கிறது, பலவிதமான பாவ கட்டிலிருந்து வெளியே வந்திருக்கீங்க. சான்ஸே இல்லை, இவங்க வாழ்க்கையில் மாற்றமே வராதுன்னு சொன்னவங்க வாழ்க்கையில் இன்றைக்கி பெரிய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்கள் சாட்சியாக இருக்கீங்களா? நீங்கள் சாட்சியாக இருக்கிற உணர்வு உங்கள் வாழ்க்கையில் தேவனை தேடுவதற்கு உங்களை வழி நடத்தும். ஒருவேளை நீங்கள் சாட்சியை இழந்து போய் இன்னைக்கு மறுபடியும் பழைய வாழ்க்கைக்குள்ளே போயிட்டீங்கன்னா, எங்களுக்கு எப்படி நல்லாவே இல்லை, வாழ்க்கை வித்தியாசமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சிந்திக்க வேண்டாம். உங்கள் வாழ்க்கை சாட்சியாக நிறுத்தப்படும்படி தான் உங்களுக்கு அற்புதம் கர்த்தர் செய்தார். நீங்கள் மறுபடியும் நீங்கள் செய்த தவறான செயலுக்கு திரும்பியிருப்பீர்களானால் இந்த செய்தியை கேட்ட பிறகு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டும். நிறைய பேர் மரண படுக்கையிலிருந்து ஆண்டவர் உங்களை விடுவிச்சிருக்கிறார். மரண படுக்கையில் இருக்கும்போது இயேசுவே நான் சபைக்கு போவேன், கர்த்தரை ஆராதிப்பேன்னு சொன்ன வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு காப்பாற்றப்படலை. இன்னைக்கு சுகமான பிறகு இன்னைக்கு வீட்டில் இருக்கிறவங்களை கூட கர்த்தரை ஆராதிக்க விடுறதுக்கு உங்கள் இருதயம் கடினமாயிருச்சு. நீங்களும் போக மாட்டேங்க, வீட்டில் இருக்கிறவங்களையும் ஆராதிக்க போக விடலை. மறந்துட்டீங்க, ஜீவனை கொடுத்தது இயேசு, மருத்துவர்கள் அல்ல, உறவினர்கள் அல்ல. ஆனால் இன்னைக்கு மருத்துவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றீங்க, உறவினர்கள் வந்து நின்னாங்கன்னு சொல்றீங்க. இல்லை, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சுகத்தை கொடுத்தார், உங்களை சாட்சியாக வச்சிருக்கிறார். இயேசு உங்களுக்கு சுகத்தை கொடுக்காம அந்த மரணத்திலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்க முடியாது. மரண படுக்கை ஆண்டவர் மாற்றினார். சாட்சி ஒரு மனிதனை தேவன் அண்டை தேடுகிறவனாய் நடத்துகிற உணர்வு. அப்போ இரண்டாவது, சாட்சிகள் ஒரு மனிதனை தேவனை தேடுகிற உணர்வை உண்டாக்குகிறது. மூன்றாவது, சங்கீதம் 119:69 வசனத்தை 169 வசனத்தை வாசிப்பீங்கன்னா, கர்த்தாவே என் கூப்பிடுதல் உமது சந்நிதியில் வருவதாக, உமது வசனத்தின்படியே உம்முடைய வசனத்தின்படி என்னை உணர்வுள்ளவனாக்கும். அப்ப மூணாவது, வசனம் ஒரு மனிதனை தேவனை தேடுகிற உணர்வை உண்டாக்குகிறது. வசனத்தை படிக்கணும், தியானிக்கணும், வாழ்க்கையில் ரொட்டேட்டா செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அது தவறக்கூடாது. நாள்தோறும் வேத வசனத்தை அதிகமாய் வாசிக்கிறவர்களாக இருக்கணும். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் வேத வசனம் வாசிக்கிறதே இல்லை, வாசிக்கக்கூடிய அனுபவமே இல்லை. வாசிக்கிறவங்களையும் அற்பமாக பார்க்குறோம், வாசிக்கிறவங்களை ரொம்ப ஏளனமாக பார்க்குறோம். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். இல்லை, நல்லா கவனிங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வேத வசனத்தை அதிகமாக படிக்கணும், வேத வசனத்தை உங்கள் வாழ்க்கையில் மனப்பாடம் பண்ணணும், அதை தியானிக்கணும். அப்படி இருக்கும்போது தேவனை தேடுகிற உணர்வை வசனம் உங்களுக்கு உண்டாக்கும். தேவனை தேடுகிற அந்த உணர்வில் உங்களை வழிநடத்தும். உங்கள் வாழ்க்கை அப்படியாக நடத்தப்படும். அப்போ அப்படி வசனத்தின்படி என்னை உணர்வனாக்கும் அப்படின்னு சொல்கிறாரு பாருங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவ ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டிருக்கிற அந்த வசனங்கள் நமக்கு எவ்வளவு முக்கியமானவைகள். தாவீது இந்த வசனத்துக்காக அவர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்ததா சங்கீதங்களில் நாம் வாசிக்கிறோம். சங்கீத பாட்டுகளில் அவர் அழகாக அதை குறித்து எழுதியிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். உலக பிரகாரமாக இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வார்த்தைகளை நம்ம எவ்வளோ மும்மரமாக பேசுகிறோம்ல, அந்த வார்த்தையை மறக்காமல் நம்முடைய இருதயத்தில் வச்சு பெருமைப்படுத்தக்கூடிய இடத்துல பெருமைப்படுத்துகிறோம்ல. ஆனால் அதை விட மேலானது தேவனுடைய வசனம். இந்த வசனத்தை நம்ம அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில் அனுபவமாக கொண்டு வரணும், நடைமுறையாக கொண்டு வரணும், செயல்பாடுகளாக கொண்டு வரணும். அப்போனா படிக்கணும், தியானிக்கணும், அபியாசப்படுத்தணும், செயல்படுத்தணும். அப்படி செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனை தேடுகிற உணர்வை உண்டாக்கும். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நிகழ்ச்சியில் கர்த்தர்களோடு கூட பேசியிருக்கிறாரு. 3 விதங்களில் பேசியிருக்கிறார். முதலாவதாக
துதிப்பதினால், பாடுவதினால், ஸ்தோத்தரிப்பதினால், நன்றி கூறி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவதினால் தேவனை தேடுகிற உணர்வு உண்டாகும். இரண்டாவது ஸ்தோத்திரம், உங்கள் வாழ்க்கையில் சாட்சி, நீங்கள் கேட்கிற சாட்சி, உங்கள் வாழ்க்கையின் சாட்சியின் மூலம் தேவனை தேடுகிற உணர்வு உங்களுக்குள் உண்டாகும். மூன்றாவது அழகாய் நாம் வாசித்தோம், வசனத்தின்படி, வசனத்தை படிப்பதினால், தியானிப்பதினால், வாழ்க்கையிலே அப்பியாசப்படுத்துவதனால் தேவனை தேடுகிற உணர்வு வரும். அப்போ தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்கிற தேவனுக்கு உணர்வுள்ளவர்களாய் உங்களை காட்டுங்க. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய ஆசீர்வாதம் பெருகும். கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியில் கேட்ட வார்த்தை உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மாற்றத்தை கொண்டு வரட்டும், மறுரூபத்தை கொண்டு வரட்டும். சத்துரு வெக்கப்பட்டு போவானாக. தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவர்களாக உடைய பிள்ளைகளை மாற்றுங்க. அந்த உணர்வை உண்டாக்காதபடி பிள்ளைகளுக்குள்ள ஆண்டவரே ஸ்தோத்திரம், தேவனை தேடாத பலவிதமான எண்ணங்கள், கடினங்கள் விசுவாசானவன் கொண்டு வந்திருந்தா இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தினால் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை விட்டு ஆண்டவரே விலகட்டும்னு சொல்லி ஜெபிக்கிறேன். கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி இந்த நிகழ்ச்சிகளை பார்த்து நீங்கள் ஆஸ்வதிக்கப்படுவீங்கன்னா உங்களுடைய சாட்சிகளை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தொடர்ந்து எங்களுக்காக ஜாஸ்வா டிவிக்காக தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்னும் அறிந்து கொள்ள விரும்புவீர்களானால் கருவந்தாவிலே நாங்கள் மக்கனாயும் சபை என்று சொல்லி கர்த்தரை ஆராதிக்கிறோம். ஆகவே நீங்கள் எங்களோடு கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எந்த சபைக்கும் போகாதவங்க இருப்பீங்கன்னா எங்களோடு வந்து தேவனை ஆராதிக்க உங்களை அன்பாக அழைக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை பார்க்கும் வரை கர்த்தருடைய இரக்கம், சமாதானம், சந்தோஷம் உங்களோடு கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ. ஆமென். காணாமல் போன ஆடா இருந்தேனே ஏசையா, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, கண்ணோக்கி பார்த்தீரே கவலைகளை மாற்றினீரே, மறக்கவில்லையே மார்போடு அணைத்து கொண்டீரே, தேடி வந்தீரே தீமைகளை அகற்றி விட்டீரே.